ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியையும் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து காத்து வழிநடத்தும் எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இதோ இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில்தான் உண்டு. எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர், எங்களுக்கு விடுதலை கொடுப்பவர் நீர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர் நீர் கர்த்தாவே. உம்மை அல்லாமல் வேறு யாரிடத்தில் நாங்கள் போவோம்? எனவே இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. தகப்பனே, எங்களுக்கு தேவையான மன்னாவை இந்த நாளிலும் நீர் தாமே வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்து எங்களை போஷிக்கும்படியாய், எங்களை திருப்தியாக்கும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். கிறிஸ்து எப்படி இருக்கிறாராம்? தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். யாருக்கு? யூதரானாலும் கிரேக்கரானாலும், யூதரானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி, தேவனால் அழைக்கப்பட்ட சந்ததியாக இருந்தாலும் சரி, தேவனால் அழைக்கப்பட்ட சந்ததியாருக்கு அல்லாதவர்களாக இருந்தாலும், புற ஜாதியாராக இருந்தாலும் சரி, தேவனை அறிந்தவர்களோ, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களோ அல்லது அதை பற்றி அறியாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ, கர்த்தர் யாரை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள், எத்தனை பெரிய பாக்கியம்! யாரை அழைத்திருக்கிறார்? யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? நீங்களும் நானும் தான். இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருந்தாலே அது எதை காட்டுகின்றது? உங்கள் விருப்பத்தை அல்ல, யாரோ சொல்லி அல்ல, தேவன் உங்களை முன்குறித்திருக்கின்றார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். உங்களுக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று விரும்புகின்றார். தான் யார் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அவரை பற்றி அறிகின்ற அறிவிலே நீங்கள் வளர்வீர்கள் என்று சொன்னால் பயமின்றி, திகிலின்றி, கலக்கமின்றி ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை இங்கே அழைத்திருக்கின்றார். அதற்காகத்தான் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஏதோ எல்லோரும் சொல்வதை போல கேட்பதை போல கேட்டுவிட்டு ஒரு காதில் வாங்கி மற்றொரு காதில் விட்டு விடுவதற்காக அல்ல. இது தேவனுடைய வார்த்தை. அது உங்களுக்குள் உள்ளே போய் உங்கள் இருதயத்தை நொறுக்கி அதை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி விசுவாசத்திலே பலப்படுத்தி மேலானவைகளை காணவும் விருத்தி அடையவும் அற்புதங்களை அனுபவிக்கவும் ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழவும் அது வழிவகுக்கிறதே. அதற்காகத்தான் தேவன் உங்களை இங்கே அழைத்திருக்கின்றார். அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதான் வேதம் சொல்லுகிறது, யூதரானாலும் கிரேக்கரானாலும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்று சொல்வது நாம் வைத்து கொண்டது தான். நாம் யாராக இருந்தாலும் சரி,
யார் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் வார்த்தையை கேட்க வேண்டும் என்று வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ நீங்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் தான். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் தான். நீங்கள் ஒருவேளை புற சமயத்தினராக இருக்கலாம், சமயம் வேறாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு தெளிவை பெறுகின்றீர்கள் அல்லவா? ஆண்டவர் சொன்னால் எனக்கு நடக்கும், ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், அவரை நம்பி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? அவர்களுக்கும் உண்மையிலே கிறிஸ்தவத்திலேயே பிறந்து வளர்ந்து அப்படி இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் எபேசியர் 1:4 சொல்லப்பட்டிருப்பது போல, உலகத்திற்கு தோற்றத்திற்கு முன்பதாகத்தாமே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டாராம்? அப்பொழுது உலக தோற்றத்திற்கு முன்பதாகத்தாமே. நீங்கள் இப்படியாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய புத்திரர்களாகி அவருடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் அதை தெரிந்து கொள்ளல, அவரே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் தான் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். எதற்கு தெரியுமா? உங்களுக்குள் ஒரு தேவ பலனை கொடுப்பதற்காக. வெறுமனே பிரசங்கத்தை கேட்பதற்காக அல்ல, தற்காலிகமான ஒரு பிரச்சனைக்கு தற்காலிக முடிவை கொடுப்பதற்காக அல்ல, நிரந்தரமான ஒரு தீர்வு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எந்த சூழ்நிலையிலும் சமாதானமாய் மன ரம்யமாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை குறித்து நாம் தியானிப்பதற்காகத்தான் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேலையை கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எப்படியாக தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, யார்? நீங்களும் நானும், உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு எல்லாமாக இருக்கின்றார். இப்படியாக வேதத்திலே சில காரியங்களை பார்க்க போகின்றோம். அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் எப்படி தேவ பலனாய் இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நமக்கு ஒரு பலனாய் இருக்கிறார். இதை வேதத்திலே பார்க்கின்றோம். சங்கீதம் 97:10 சொல்கிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். எப்படி நமக்கு பலனாக இருக்கிறார்? அவரை பற்றி அறிகின்ற அறிவிலே வளரும் பொருட்டு நமக்கு பலன். அந்த அறிவு நம்மை பலப்படுத்துகிறது. எந்த அறிவு? ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த அறிவு இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயப்பட மாட்டோம். புயல் வீசட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், பெரிய பூகம்பமே வரட்டும், நான் பயப்படேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய சமாதானம் பார்த்தீர்களா? அதுதான் தேவ பலன் என்று சொல்லப்படுவது. சிங்கத்தின் குகையிலே போடப்பட்ட பொழுதும் தானியேல் தைரியமாக உள்ளே இருந்தானே, அதற்கு காரணம் என்ன? அவன் தேவன் மேல் வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் தைரியமாக சூளைக்குள் சென்றார்களே, அதற்கு காரணம் என்ன? தேவன் மேல் வைத்த நம்பிக்கை. அது அவர்களுக்கு பலனாய் மாறியது. எனவே அந்த சிங்கத்தினால் தானியேலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், அந்த தானியேலுக்குள் என்ன இருந்தது? தேவ பலன். தேவ பலனை எதிர்க்க அந்த சிங்கத்தால் முடியாது. தேவ பலனை எதிர்த்து இவர்களை பட்சிக்க அந்த அக்கினியினால் முடியாது. அதே போல தான் ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அவர் மீது அன்பு கூறுகிறோம் என்றால் அந்த பலன் நமக்குள் வந்து விடுகிறது. அவரே நமக்கு தேவ பலனாக இருக்கிறார். தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத் எதிர்த்து நின்று அவனை மேற்கொண்டான் என்றால் எப்படி? சின்ன பையன், போர் பயிற்சி இல்லாதவன், தன்னை காத்து கொள்வதற்கான கவசம் எதுவும் இல்லாதவன். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு கூழாங்கலை வச்சு கவலை வச்சு விளையாடுறது தான் தெரியும். ஆனால் சிங்கம் வந்த பொழுது அதை மேற்கொண்டான்.
கரடி வந்த பொழுது அதை கிழித்து போட்டான். இப்போ கோலியாத் வந்து நிற்கிறார், அவனையும் மேற்கொண்டான். அதற்கு காரணம் அவன் அல்ல, அவனுக்குள் இருந்த அந்த தேவ பலன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. சங்கீதம் 16:8 தெளிவாக சொல்கிறான்ல, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கின்றேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்போ அவர் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இவனுக்குள் அந்த தேவ பலத்தை கொடுக்கிறது. என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அப்படியே சொங்கி போல் இருக்கிறாரா? ஒன்றுமில்லாமல் இருக்கிறாரா? இல்லை, சர்வ வல்லமை பொருந்தியவராக என்னோடு இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கும் பொழுது அந்த பலன் எனக்குள் வருகின்றது. அப்படியாக அந்த பலன் எனக்குள் இருக்கும் பொழுது தேவ பலத்தை எதிர்த்து யாராலும் வர முடியாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த அறிவு நமக்கு இல்லை. பாருங்கள், தேவன் எனக்குள் இருந்தால் அவருடைய பலன் எனக்குள் இருக்கின்றது. ஆகவே என்னை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறான். அவர் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிக்கிறார். தானியேலை தப்புவித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தப்புவித்தார். கப்பல் சேதத்திலிருந்து பவுலை தப்புவித்தார். சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை தப்புவித்தார். காரணம், அவர்களுக்குள் இருந்த அந்த தேவ பலன். அந்த பலனை எதிர்த்து ஒரு சிங்கத்தாலும் வர முடியாது, ஒரு அக்கினியாலும் தொட முடியாது. ஒரு சிறைச்சாலையில் உள்ள அதை எத்தனை தான் காவல் போட்டாலும் அந்த சிறைச்சாலை கதவை அவங்க என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாது. எவ்வளோ பெரிய காற்று வந்து கப்பல் சேதம் ஏற்பட்டாலும் பவுலையும் அவனோடு கூட இருந்தவர்களுடைய உயிரை எடுக்க முடியாது. காரணம், தேவ பலன். அழைக்கப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவே தேவ பலனாயிருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றால் அவருடைய பலன் உங்களோடு கூட இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாத காரணத்தினால தான் நம்ம எதையெல்லாமோ பார்த்து மனுஷரை கண்டு பயப்படுறோம், சூழ்நிலையை பார்த்து பயப்படுறோம், எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறோம், பரீட்சையை நினச்சி பயப்படுறோம், இன்டர்வியூவை நினச்சி பயப்படுறோம், சூப்பர்வைசரை நினச்சி பயப்படுறோம். இப்படியாக தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் பயப்படுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னை அழைத்திருந்தாலும் கிறிஸ்து எனக்கு தேவ பலனாய் இருக்கிறார் என்ற அந்த அறிவு இல்லாதது தான். எனவே தான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகின்றோம். எப்படியாக தேவன் அழைக்கப்பட்டவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தார் என்பதை என் வேதம் தெளிவாக சொல்கின்றது. ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கின்றோம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இந்த ஆபிரகாம். ஆக தேவன் அழைத்தார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் இப்பொழுது என்ன செய்கிறார்? தேவன் சொன்ன பிரகாரமாக உடனே அவர் தன்னுடைய இனத்தை விட்டு, நாட்டை விட்டு, தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டு செல்கிறார். எங்கே போகிறோம் தெரியாது, எப்படி போகணும் தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறாரு, நான் போகிறேன். ஆண்டவர் காட்டுற திசைக்கு போகணும்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவர் அதை வழி நடத்துவார். அதன் பிரகாரமாக நான் செல்கிறேன் என்று சொல்லி அவ்விதமாக அவன் சென்று கொண்டிருக்கின்றான். இப்படியாக அவன் சென்று கொண்டிருக்கின்றதான அந்த நேரத்தில் பல பிரச்சனைகள் வருகின்றது. பல பிரச்சனைகள் கூட அழைத்து கொண்டு போன அந்த லோத்தின் மூலமாகவே அவனுக்கு பிரச்சனை வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் நடந்து பிரயாணப்பட்டு கொண்டு சென்று பொழுது பஞ்சம் வந்தது.
அதற்கு பிறகு அது லோத்தினுடைய ஆட்கள் மூலமாய் ஆபிரகாமினுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம். ஏன்னா 2 பேர் சைடும் ஆடு மாடுகளும் பெருகின, மந்தைகளும் பெருகின, வேலைக்காரர்களும் பெருக்கினார்கள். எனவே அந்த பூமி தாங்கக்கூடாததாக இருந்ததுனால இந்த 2 பிரிவினருக்கும் என்ன வந்து விட்டது? வாக்குவாதம். அப்போ உடனே ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறாரு, நாம் சகோதரர்கள், நமக்குள் இந்த வாக்குவாதம் வேண்டாம். அதனால் அவர் சொன்ன ஒரு காரியம் பாருங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அவங்கள்ட்ட பார்த்து சொல்கிறாரு, உனக்கு எது வேணுமோ அது வரையிலும் நீ அதை எடுத்துக்கொள், பிறகு நான் என் வழியிலே நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு லோத்துக்கு அவன் விரும்புகின்ற இடத்தை அவன் அங்கே கொடுத்து விடுகின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிறகு இவர் ஆபிரகாம் என்ன செய்கின்றார்? மனைவியை அழைத்து கொண்டு அவர் கேராரிலே போய் தங்கினார். அந்த கேராரிலே போய் தங்கின பொழுது அங்கே நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த கேராரின் அரசன் இந்த சாராளை பார்க்கின்றான். சாராள் மிகவும் ரூபவதியும் அழகுள்ளவளுமாக இருக்க கண்டு அவளை தன்னுடைய அரண்மனைக்கு அவன் அழைத்து கொண்டு போய்விடுகின்றான். அதற்கு முன்பதாக ஆதியாகமம் 20:2 சொல்கிறது, அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். நடந்த காரியம் என்ன? அவர் ஏற்கனவே ஆபிரகாம் சொல்லிட்டாரு, நீ அங்கே போகிறப்பல என்னுடைய சகோதரினே சொல்லு, ஏன்னா நான் என்னுடைய மனைவி நீ என்று சொன்னால் உன் நிமித்தமாக அவர்கள் என்னை கொன்று போட்டு விட்டு உன்னை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். எனவே சகோதரி என்று சொன்னால் நான் உயிர் தப்பி பிழைப்பதற்கு அது வசதியாக இருக்கும் என்று சொல்லி வைத்திருந்தார். அதே போல் இவனும் அந்த ஊருக்கு போன பொழுது இவள் என்னுடைய சகோதரி என்று சொன்னான். எனவே அவன் என்ன செய்தான்? இவளை அபிமெலேக்கு தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்து சென்று விட்டான். இப்போது அந்த சிச்சுவேஷனை யோசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு வெளியே சொல்லவும் முடியலை, உள்ளே வைத்திருக்கவும் முடியவில்லை. கர்த்தர் தான் அழைத்தார். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். அவர் சொன்னதை வச்சு நான் நடந்து இப்படி வந்துட்டுருக்கேன், இவ்வளோ பிரச்சனையில் கடந்து வந்திருக்கேன். இப்போது என் மனைவியையும் அவன் இப்படி எடுத்துக்கொண்டு போய் விட்டானே, இது என்ன ஆகுமோ? வெளியே சொல்ல முடியவில்லை. என் மனைவிக்கு அங்கே என்ன நடக்குமோ தெரியவில்லை. பரிசுத்த குலைச்சலான எந்த காரியமோ நடந்துவிடக்கூடாதே. தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு இது ஒரு தடையாக இருந்து விடக்கூடாதே. எவ்வளவோ அங்கலாய்த்திருப்பான். ஆனால் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இவன் பரதேசியாய் அங்கே வந்தவன். அந்த ஊர் ராஜா அவனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. அவன் அதிகாரத்திற்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் கலங்கி தவித்து கொண்டிருந்தார் ஆபிரகாம். தேவனை நோக்கி அவர் முறையிட்டார் என்று சொல்லப்படவில்லை. தேவனை நோக்கி கெஞ்சினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே அபிமெலேக்கு கிட்ட தேவனே போய் இவர்களுக்காக வழக்காடினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆதியாகமம் 20:3, தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாளே என்றார். ஆபிரகாமுக்காக கர்த்தரே போய் அபிமெலேக்கிடம் சொப்பனத்தின் மூலமாய் வழக்காடுகிறார். என் தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதை தடுப்பவன் யார்? பிரியமானவர்கள், யாரால் அது முடியும்? யாரால் அது முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆபிரகாமால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அவன்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவனை எதிர்த்து ஒன்றும், இவர் பரதேசி, ஒன்றும் இல்லாதவர், எங்கேயோ இருந்து இங்கே வந்து இருக்கின்றார். இங்கேயே தங்க போகிறவரும் எல்லாம் வேறு இடத்துக்கு போக வேண்டியவர். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனைவியும் இழந்த நிலைமையில் என்ன செய்வதென்று அங்கலாய்ந்து கொண்டிருந்த பொழுது அவருக்காக என் தேவனே போய் அந்த ராஜாவினிடத்திலே வழக்காடுகிறார். சாராளை கொண்டு வந்த நிமித்தமாய் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கின்றார்.
ஏனென்றால் அந்த காலகட்டத்தின் பிரகாரம் அந்த அரசர்களோ யாரோ எத்தனை பெண்களை வேண்டுமென்றாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் அவர்கள் மற்றொருவனுடைய மனைவியாக இருக்கக்கூடாது என்பது ஒரு சட்டம். ஆனால் இங்கே அவனுக்கு தெரியாது. சகோதரி என்று சொன்னதுனால அவன் அழைத்து கொண்டு போய்விட்டான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே இடைப்பட்டு அந்த பாவம் செய்யாதபடிக்கு அதை தடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாராளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதபடிக்கு, ஆபிரகாமுக்கு எந்த மனமடிவும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் அங்கே காத்து கொண்டார். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிக்கிறார். தேவனால் அன்பு கூறப்பட்ட ஆபிரகாம், அழைக்கப்பட்ட ஆபிரகாம், அவருக்கு எந்த இக்கட்டும் இடைஞ்சலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக துன்மார்க்கருடைய கையிலே சாராளை ஒப்பு கொடுக்காமல் அவர்கள் கையிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். எந்த அபிமெலேக்கோ அவளை எடுத்துக்கொண்டு போனானோ அவனே கொண்டு வந்து ஆபிரகாமிடம் கொடுத்து விட்டு சொல்கின்ற ஒரு காரியம், ஏன் நீ இப்படி பொய் சொன்னாய்? சகோதரி என்று ஏன் சொன்னாய்? அதனால் அல்லவோ நான் இப்படி ஒரு பெரிய பாவத்திற்கு உட்பட இருந்தேன். தேவன் அதை தடுத்து நிறுத்தினார். ஆபிரகாம் சொல்கிறாரு, ஒரு வழியில் அவள் எனக்கு சகோதரி தான். இப்பொழுது நான் பொய் சொல்லவில்லை, அவள் ஒரு விதத்தில் எனக்கு சகோதரியாக இருக்கின்றாள். ஆதியாகமம் 20:12 அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, அவரால் அழைக்கப்பட்டவர்கள் துன்மார்க்கருடைய கையிலே சிக்கி தவிக்காதபடிக்கு, துவண்டு போய் விடாதபடிக்கு, அழிந்து போய் விடாதபடிக்கு கர்த்தரே பலனாயிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். இங்கே தேவ பலன் ஆபிரகாமோடு கூட இருந்தபடியால், அந்த சாராளோடு கூட இருந்தபடியால் அதை எதிர்த்து அபிமெலேக்கால் எந்த பாவமும் செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே, இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலை சிக்கி தவிக்கின்றீர்களோ, அவர்களுக்கு ஆள்பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கின்றது. வீணான வழக்கு போட்டு எங்களை வம்புக்கு இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்காக வழக்காட யாரும் இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரிகள் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம் இப்படித்தான், இப்படியாக எங்களுக்கென்று பரிந்து பேச யாருமே இல்லை, அவன்கிட்ட பணம் இருக்கிறதுனால எல்லாரும் அவன் செய்கிறது தான் சரி என்று சொல்கிறார்கள். அவன் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறதுனால அவனை எதிர்த்து யாராலும் போக முடியாதுப்பா, பேசாமல் ஒதுங்கி போய்விடு என்று சொல்கின்றார்கள். நியாயமாக எங்களுக்கு வர வேண்டிய சொத்து, நியாயமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், நியாயமாக எங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் இந்த துன்மார்க்கரினால் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதே. இதற்கு நாங்கள் என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை என்றைக்கு நீ உன் ஆழ் மனதிலே விசுவாசிக்கின்றாயோ, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எப்பொழுது நீ அதை நம்புகின்றாயோ, அதுவே உனக்கு பலனாக மாறுகின்றது, தேவ பலனாக மாறுகின்றது. அப்படியாக இருக்கும் பொழுது அவர்கள் என்ன சதி திட்டம் போட்டாலும், என்ன காரியம் செய்தாலும் அது ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் 1000 திட்டம் போடலாம். மொர்தெக்காயையும் எஸ்தரையும் அந்த யூத குலம் முழுவதையும் அழிக்கும்படிக்க ஆமான் ஒரு பெரிய திட்டத்தை போட்டான். அது நிறைவேறினதா? காரணம் என்ன? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மொர்தெக்காயும் எஸ்தரும் யூத குலத்திற்கு விடுதலையை வாங்கி தரும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். ஆகவே அவர்களுக்கு தேவன் பலனாயிருந்தார். ஏன்னா அவர்களுக்கு எதிராக எவ்வளவோ சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டது. அந்தஸ்தில் இருந்தான். ஆமான் வந்த அரசனுக்கு மிகவும் பிடித்தமானவனாக இருந்தான், உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளவனாக இருந்தான். அவன் நினைச்சான ஒரு நிமிஷத்தில் எதையும் செய்ய முடியும். ஆனால் செய்ய முடிந்ததா? அல்ல. அந்த தேவ பலன் இவர்களோடு இருந்த காரணத்தினால் எந்த திட்டமும் பலிக்கவில்லை. எவன் திட்டம் தீட்டினானோ அதே திட்டத்தில் அவனே விழுந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை யாரை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக துணிகரமாய் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று அல்ல. கர்த்தருக்குள் நீங்கள் திட நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்றால் என்ன நம்பிக்கை? நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு நாளும் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. சிங்கம்தான் வரட்டுமே, அக்கினிதான் வரட்டுமே, பெரு வெள்ளம்தான் வரட்டுமே, ஆமான் தான் திட்டம் போடட்டுமே, அது உங்கள் மாமியாராக இருக்கலாம், அல்லது மருமகளாக இருக்கலாம், அல்லது கூட பிறந்த சகோதரனாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், அல்லது தொழில் ஸ்தானத்திலே உங்களுக்கு போட்டியாளராக இருக்கலாம், யாராக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும். உங்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் அவர்கள் திட்டம் பண்ணட்டும், ஒரு சேர கூடி ஒரு பெரிய கூட்டமாக வந்து உங்களை எதிர்த்து நிற்கட்டும், அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற தேவ பலனை ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை போல பறந்து விரிந்து கிடந்த மீதியானியரை வெறும் 300 பேரை வச்சு ஒரு கிதியோன் மேற்கொண்டான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவனுக்குள் இருந்த தேவ பலன். ஏனென்றால் கிதியோன் தேவனால் அழைக்கப்பட்டவன். மீதியானியரிடமிருந்து இஸ்ரவேலை பாதுகாக்கும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். ஆகவே கர்த்தர் அவனுக்கு தேவ பலனாய் இருந்தார். அந்த தேவ பலத்திற்கு முன்பதாக அந்த பெரிய திரளான சேனை ஒன்றுமில்லாமல் போனது என்று பார்க்கின்றோம். அதே போல தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் இருந்தாலும் ஒரு நாளும் நீங்கள் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவ பலன், தேவ ஞானம், தேவ கிருபை என்றும் சூழ்ந்திருக்கிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒன்று காரியம் மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே, நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், உம்மால் அழைக்கப்பட்டவள், ஆகவே நீர் எனக்கு தேவ பலனாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வினை எனக்கு தாரும். அந்த விசுவாசத்தை தாரும். அந்த பலன் மூலமாய் நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன், அந்த பலன் மூலமாய் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் கர்த்தாவே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக நீர் என்னை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்கள் தலையில் உள்ள ஒரு முடி கூட உதிராது என்று இருக்கிறதே, அப்படியாக ராஜா எங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி மாத்திரமே நடக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள கிருபை தாரும். எவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்பதை இந்த நாளில் நாங்கள் புரிந்து கொண்டோம். சுவாமி தகப்பனே, நீர் எங்களுக்கு பலனாயிருக்கிறீர், நீர் எங்கள் ஞானமாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறீர். யாத்திராகமம் 14:14 சொல்லப்பட்டது போல யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்பதன் பிரகாரமாக எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களுக்காக வழக்காடுகிற தேவன், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன், எங்களுக்காக நன்மையின் ஊற்றாய் இருக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் கர்த்தாவே, நீ நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி, எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு, எதை குறித்தும் மனமடிவு அடையாதபடிக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தைரியமாய் நாங்கள் முன்னேற உதவி செய்வீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்குள்ளும் இந்த விசுவாச வித்தை நீர் விதைப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் பாய்ச்சி அது நூறத்தனியான பலனை கொடுக்கும்படியாய் விளைய செய்வீராக. நாங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆகவே எங்களுக்கு தேவனே கிறிஸ்துவே தேவ பலனாயிருக்கிறார், தேவ ஞானமாயிருக்கிறார். நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்தபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இதில் நிலைத்து நிற்கக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தாரும், ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் தாரும். அதன் மூலமாய் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை 100க்கு 100 சுதந்திரித்து கொள்ள கிருபை தருவீராக. உமக்கே துதி கனம் மகிமையெல்லாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்,
கர்த்தரே நமக்கு பலனாயிருக்கிறார். God bless you.